இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு நமக்கு கிடைக்கப்பெற்ற குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். யார் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், இவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நீங்கள் இப்போ பார்க்க இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வரவில்லை அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகள். ஏன்னா தமிழ் வழி சான்றிதழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பாஸ் செய்யணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதியை வந்து திருத்தக்கூட மாட்டாங்க அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாதி பேருக்கு கூட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் குரூப் 4 உடைய முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடிகள். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸு, லாக்இன் இஷ்யூஸு, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பேஜ் ஓப்பன் ஆகாத இஷ்யூஸு, சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டில் அப்படியே டோட்டலாகவே மாறி இருக்கிறது. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் டோட்டலாகவே எல்லாத்துக்குமே நிறைய பேர்களுக்கு மாறி இருக்குது. ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளை குரூப் 4 உடைய தேர்வு அதிகாரிகள் மீது வச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இதற்கு விளக்கங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கு ஷார்ட்டான விளக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ குரூப் 4 ரிசல்ட்டில் எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை அப்படின்ட்டு ஸோ டோல் ஃப்ரீ நம்பரை இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4ல் 180க்கு மதிப்பெண்களுக்கு மேற்பட்ட நபர்களே 10% இருக்காங்க. ஸோ 170க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20%, 160க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 30%, 150க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50%, 40 to 50% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு மிக மிக அருகிலே இருக்குது. ஸோ குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு வந்து வேக்கன்சிஸ் வைஸாக இந்த டைம் பணி போஸ்டிங் போட இருக்காங்க. ஸோ விரைவில் இதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெறுவதற்கு ஸோ நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.